இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம நல்லா செஞ்சாலே அது சிறப்பாக தான் அமையும்னு நான் நம்புறேன். அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணி தான் இந்த உருளைக்கிழங்கு கபாப் எப்படி செய்யணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே இந்த வீடியோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம பிரெட் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சு வச்சுக்கணும். அது நல்லா தூளானதுக்கு அப்புறமா எடுத்து நம்ம தனியாக ஒரு பவுலில் போட்டுட்டு இதை ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா சில் தண்ணியில் போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு மறுபடியும் அந்த தோல் எல்லாம் நீக்கிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். நல்லா மாவு பேசிற மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சம் அரிசி மாவும் அதுல கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவும் சேர்த்துக்கணுங்க. கூடவே கொஞ்சம் உப்பு மிளகாத்தூளும் போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டிட்டு நம்மளுக்கு பிடிச்ச சைஸ்ல, அதாவது கோலி குண்டு மாதிரியோ இல்ல நல்ல விரல் சைஸ்லயோ ஏதோ ஒரு சைஸ் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பிரெட் இருக்கு பாத்தீங்களா, அதையும் பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த நம்ம உருண்டை பண்ணி வச்சிருக்கிற உருண்டையை ஒன்னொன்னா அந்த கார்ன்ஃபிளவர் மாவு தண்ணியில வந்து டிப் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பிரெட்ல ஒரு உருட்டு எடுத்து நல்லா கொதிக்கிற எண்ணெயில போட்டீங்கன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம வாய் கூட சும்மா இருக்காதுங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா தான் ஃபாலோ பண்ணுங்க.